ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட மனசுல படுறது தான் நான் பேச போறேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் ஐட்டம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நான் ஒரு 2 1/2 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. சின்ன சின்ன கஷ்டம்லாம் இல்லங்க. ரொம்பவே பெரிய கஷ்டங்கள தாண்டி தான் இந்த ஃபுட் பிஸ்னஸ நான் வந்து இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறேன். இதுவுமே நான் பெரிய லெவல்ல பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்னால என்ன முடியுமோ பண்றேன். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வந்து எனக்கு எல்லாமே செஞ்சு குடுப்பாங்கன்ற மைண்ட் செட் எனக்கு எப்பவுமே இருக்கிறதில்ல. என்னால முடிஞ்சது செய்வோம். என்னால முடியிற வரைக்கும் செய்வேன். என்னால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்வேன் அப்படிங்கிறது தான். என்னால நல்லா முடிஞ்சதுன்னா, அன்னைக்கு அந்த டைம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆர்டர் எடுத்து பண்ணிடுவேன். முடியல அப்படின்னா என்னால முடிஞ்சது கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துப்பேன். ஏன்னா கிட்டத்தட்ட 18 வருஷங்களுக்கு மேல வந்து நான் ஓடிட்டே இருக்கிறேன். சம்பாதிக்கணும், சொந்த கால்ல நிக்கணும்னு. இந்த உலகமோ, இல்ல நம்மள சுத்தி உள்ளவங்களோ பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியெல்லாம் நான் நெறைய சந்திச்சுட்டு வந்திருப்பேன். ஆனா பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். நான் என் வேலைய பார்த்துக்கிட்டே இருப்பேன் தான் ஓடிக்கிட்டே இருப்பேன். நெறைய வழிகளையும் தாண்டிட்டேன். நெறைய வந்து எப்படி சொல்றது? கஷ்டங்களையும் பார்த்தாச்சு. கடை வச்சு, டெய்லரிங் பண்ணி, டெய்லரிங்கில இப்போ வந்து சுத்தமா என்னோட கண்ல வந்து பார்க்கவே முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, ஃபுட் பிஸ்னஸ் நம்ம எதா பண்ணலாம் ஆரம்பிச்சேன். ஏன்னா ரொம்ப நாள் டெய்லரிங்கில பண்ண முடியாது. எனக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ், வயிறு வலி, முதுகு பிரச்சனைன்னு ஒண்ணு ஒண்ணா நெறைய வர ஆரம்பிச்சது. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு டெய்லரிங்கில குடுத்தேன். ஆனாலுமே வந்து கொரோனாவுக்கு அப்புறம் அதனோட அல்காரிதம் மாறும்போது, வீடியோ குடுத்துமே நம்மளால வந்து அதில வியூஸ் கொண்டு வர முடியல. ஸோ ஃபுட் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சு 2 1/2 வருஷமா ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு ஐட்டமா ரெடி பண்ணி, ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப பரவால்ல. என்னால முடிஞ்ச அளவு இந்த அளவுக்கு நான் செய்றேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னும் எவ்வளோக்கு நம்மளால முடியுமோ, எவ்வளோ நாள் முடியுமோ, அவ்வளோ நாள் செய்யணுங்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்குமே. ஏன்னா சும்மா இருந்தா நம்ம வந்து ஒரு ரூ. 10 நமக்கு வேணும்னாலும் யார்ட்டயாவது போய் கேட்கணும். அந்த மாரி மைண்ட் செட்லாம் எனக்கு எப்போதுமே இருக்காது. நமக்கோட செலவுகள நம்ம எப்படியாவது பார்த்துக்கணும். நம்ம வந்து நம்ம செலவுகள நம்ம தான் சம்பாரிக்கணும். அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு நெறையா இருக்கும். அதோட இல்லாம நாம சம்பாரிச்சு என் பிள்ளைங்களுக்கு செய்யணும். என் 3 பசங்க, என் 3 பிள்ளைங்க தான் என்னோட லைஃபே. என்ன பொறுத்தவரைக்கும் நான் எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி வரும்போது, என்னை சுத்தி உள்ளவங்க வந்து இவ்வளோ கஷ்டங்கள தாண்டியும் இவங்க இவ்வளோ வாழுறாங்களே, இவ்வளோ நல்லா இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா எத பத்தியுமே கவலைப்படாம, என்னோட லைஃப்ல நான் அடுத்து என்ன பண்ணணுன்றது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இதுவரைக்குமே அடுத்தடுத்த திங்கிங் அந்த மாரி தான் ஓடிட்டுருக்கு. ஆரம்பத்தில பிஸ்னஸ்ன்னு வரும்போது, ஃபஸ்ட்டு நம்ம செலவையாவது நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பசங்களுக்கு நாம செய்யணும் அப்படிங்கிற மாரி இருந்தது. அதுக்கடுத்து குடும்பத்துக்கு நாம ஏதாவது செய்யணும், வீட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது தோணுச்சு. ஸோ ஒரு காலகட்டத்திலயும் என்னோட தேவைகளுக்கு, அதுக்கு ஏத்த செலவுகளுக்குமே அடுத்தடுத்த ஸ்டெப் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன்.